எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை, ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை. ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை, அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை. அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன், நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன், நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். பூமியின் எல்லைகள் உனக்கில்லை, பூமியின் எல்லைகள் உனக்கில்லை. மூலகாளும் மன்னவன் நீ, நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர், குயவன் கலம் போல் உடைந்தே போவர். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர், குயவன் கலம் போல் உடைந்தே போவர். நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி, நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி, நாளும் ஆண்டவரை வழிபடுவீர். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன்.
கொள்ளாதிருக்க, உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க, நீங்கள் அழிந்து போகாதிருக்க, அவரது காலடியை தொழுதிடுவீர், அவரது காலடியை தொழுதிடுவீர். அடைக்கலம் பூவோர் பேரு பெற்றோர், நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈண்டெடுத்தேன், நீயே எந்தன் அன்பு மகன். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 16 மற்றும் 21 முதல் 22 வரை. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது, தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிலே திருமுழுக்கு பெற்ற அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரின் திருமுழுக்கு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமுழுக்கில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து கடமைகளையும் பொறுப்புகளையும் உரிமைகளையும் நிறைவேற்ற கடவுள் நம் யாவருக்கும் துணை புரிவாராக என்று வேண்டுகிறேன். அதே வேளையிலே திருமுழுக்கின் போது நாம் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் எத்தனையோ ஆம் என்றும் சொல்லியிருக்கிறோம். அந்த ஆம்களை எல்லாம் இல்லை என்று மாற்றிவிடாமல் ஆம்களாகவே இருக்க அதை நடைமுறைப்படுத்த தேவையான அருளை தூய ஆவின் மூலமாக ஆண்டவர் தருமாறு இந்த நாளிலே உங்களுக்காக வேண்டுகிறேன். மீட்பின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுவது கடவுளே மனிதனாக பிறந்ததுதான். இது மட்டுமல்ல, அதனோடு இன்னொரு நிகழ்வும் இணைந்தே வருகிறது. அதுதான் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. இயேசு, திருமுழுக்கு யோவான் இவர்கள் 2 பேரின் மண்ணக பிறப்பும் உலகத்தின் வரலாற்றில் மிகப்பெரிய மாட்சிமை நிறைந்த நிகழ்வுகளாகும். இந்த 2 பேரின் வாழ்க்கையும் ஒன்றுக்கொன்று சளைக்காத, தோண்டு போகாத வாழ்வாக இருந்தது. திருமுழுக்கு யோவான் தன்னை விட இயேசுதான் பெரியவர், அவர்தான் வரவிருந்தவர் என்று தன்னையே தாழ்த்தினால், இயேசு தானும் தாழ்ச்சிக்கு சளைத்தவர் அல்ல என்பதை காட்ட திருமுழுக்கு யோவானிடத்திலே பாவிகள் மனமாறுவதற்காக கொடுத்து கொண்டிருந்த அந்த திருமுழுக்கில் அவரும் வரிசையிலே கலந்து கொண்டு திருமுழுக்கு பெற்றார். அது தாழ்ச்சிக்கு மற்றொரு மணிமகுடம். இயேசு கடவுளின் மகன், அவர் மனிதனாக இறங்கி வந்ததே மிகப்பெரிய தாழ்ச்சியின் அடையாளம். 30 ஆண்டு காலம் சாதாரண யூத குடிமகனாக வாழ்ந்தது, பெற்றோருக்கு பணிந்து நடந்தது, அவர்களை நிறைவாக அன்பு செய்தது என்று வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் இயேசுவின் தாழ்ச்சி நிறைந்த குணத்தை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. இந்த வரிசையில்தான் இயேசு திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்ற நிகழ்வும் சிறப்பான நிகழ்ச்சியாகும். ஆக திருமுழுக்கு யோவானும் சரி, கடவுளின் மைந்தன் இயேசுவும் சரி, போதிக்கின்றவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் வாழ்ந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். போதிக்கக்கூடிய அல்லது போதிப்பை கேட்கக்கூடிய நமது மனநிலை எப்படி இருக்கிறது? போதனை என்பது போதிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, வாழ்வு மூலமாக கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிற, திருமுழுக்கு அருளடையாளம் பெற்றிருக்கிற அனைத்து கத்தோலிக்க திரு அவை உறுப்பினர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. தாழ்ச்சி இல்லாத மனநிலை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. அதனை களைந்து தாழ்ச்சி உள்ளவர்களாக நாம் வாழவும் வேண்டியிருக்கிறது திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும். இயேசு திருமுழுக்கு பெற்று தன் பணி வாழ்வை தொடங்கிய நாள்தான் இந்த நாள் நாம் கொண்டாடுகிறோம். அந்த பணியை தொடங்கும் இந்த வேளையிலே இயேசுவின் மேல் தூய ஆவி புறா வடிவில் இறங்கினார். வானத்திலிருந்து, என் அன்பார்ந்த மகன் நீயே, என் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையின் குரல் கேட்டது. இந்த 2 நிகழ்வுகளும் நமக்கு தருகிற செய்திகள் என்ன? இன்னைக்கு நம்முடைய ஞானஸ்தானம் நடக்கும்போது இது நடக்குதா? புறாவையும் காணல,
அன்பார்ந்த மகன் நீயே என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளும் வெளிப்படையாக நமக்கு வரவில்லை. ஆனால் நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில், நம்முடைய பெற்றோர்களின் விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஞானஸ்தானம் பெறுகிறோம். கடவுள் மகிழ்ச்சியாக நம்மை பார்த்து நிச்சயமாக இவர் அன்பார்ந்த மகன் மகள் என்று அதிலே பூரிப்படைகிற நிகழ்வும் நடந்திருக்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒன்று, நமது பணியை ஆற்றுவதற்கு தூய ஆவியின் துணை வேண்டும். அவர் அருள்கிற ஆற்றலின்றி நமது பணி வெற்றியடைய முடியாது என்பது என்னுடைய அசையாத நம்பிக்கை. இரண்டாவது, தந்தை இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துவதே நமது பணியின் வாழ்வில் நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக தந்தை இறைவனோடு நாம் நெருங்கிய உறவு கொண்டிருக்க வேண்டும். அதற்கான அருளையும் இன்று நாம் அன்றாட வேண்டும். இன்று ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழா தந்தை இறைவனாலும் தூய் ஆவியாலும் வலிமைப்படுத்தப்பட்டார். அவரது பணி வாழ்வில் தொடக்கமாக அவரது திருமுழுக்கு அமைந்தது. இந்த நாளில் நாம் நமது திருமுழுக்கை கொஞ்சம் நினைவு கூர்ந்து எந்த வாக்குறுதியை கொடுத்தோமோ அதை கொஞ்சமேனும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றலை அருளை இன்றைக்கு தருமாறு நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. நாளில் ஞானஸ்தானம் கிடைக்கும்போது எனக்கு பேரே அம்மா அப்பா எழுதி வைக்கல அவங்க நினைக்கவில்லை நான் நினைக்கிறேன். ஏன்னால்தான் எனக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த பங்கு தந்தை தன்னுடைய பெயரை போட்டு அவருடைய பணியை செய்ப்பா என்று சொன்னார் என்று நான் குருவான பிறகு என்னுடைய பெற்றோர்கள் இந்த கதையை இடத்திலே சொன்னார்கள். ஏதோ கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒரு குழந்தைக்கு மேலே ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நாம் திருமுழுக்கு மூலமாக பெற்றுக் கொடுக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டும். தந்தை இறைவன் நம்மை ஆண்டவர் இயேசு வழியாக நம்ம சொந்த பிள்ளைகளாக்கி கொண்டார். அன்றிலிருந்து நாம் இறைவனின் பிள்ளைகள். இந்த உணர்வோடு நாம் வளர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நாம் திருச்சபையின் உறுப்பினர்களானோம். தாய் திருச்சபையின் அன்பு பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும். பிறரை வாழ வைக்க வேண்டும். திருச்சபைக்குரிய திரு அவைக்குரிய கடமைகள், பொறுப்புகள், உரிமைகளை நாம் நிறைவேற்றவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்று, திருமுழுக்கால் நற்செய்தி அறிவிக்கிற கடமையை பெற்றோம். சாமியார் சிஸ்டர் மட்டுமில்லை, எல்லாரும் தான். அந்த கடமையை நாம் ஆற்றுகிறோமா? எனது நற்செய்தி அறிவிக்கிற பணி என்ன நிலைமையில் இருக்கிறது? சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவரின் திருமுழுக்கு நாளில் நமது திருமுழுக்கு நினைவு கூர்ந்து நமது கடமைகளை ஆற்ற முன் வருவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையை இறைவா, உம்மை போற்றுகிறோம். திருமுழுக்கின் வழியாக எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி. திருமுழுக்கால் திருச்சபைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை, உரிமைகளை, குறிப்பாக நற்செய்தி அறிவிக்கின்ற பணிகளை நாங்கள் நன்கு செய்திட உமது ஆவியின் ஆற்றலை எங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் உணர்வுகளிலும் ஊற்றியருளும் ஆண்டவரே. ஆமேன்.
தொடுமே என்னை கரத்தாலே. பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். துணிந்து செல்
செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய் திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம் உலகினை வெல்வோம் செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கு ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம் மறைபணிதனை தொடர்வோம் செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.